வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி. அதுவும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னமுமே ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம என்ன வரம் கேட்டாலும் நம்ம வாராகியம்மா அதை உடனே நமக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில நாளைய நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. நாளைய நாளை நாம தவற விட்டோம்னா இந்த நாளுக்காக இன்னும் ஒரு வருஷம் நாம காத்திருக்கணும். இந்த நாள்ல எல்லாருமே வழிபாடுகளை செய்யணுங்கிற நோக்கத்தோட நம்ம சேனல்ல வரிசையா அடுத்தடுத்து பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த வீடியோல அரிசியில இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும், பரம ஏழைக்கு கூட பணக்காரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு ரகசிய பரிகாரம். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு சில பரிகாரங்களை நம்ம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த பரிகாரத்தையும் நீங்க யாருக்கும் தெரியாம செய்யணும். யாருக்கும் தெரியாமன்னு சொல்லும் போது உங்க வீட்டுல உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறது தெரியலாம், அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா உங்க வீட்டை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய உங்க சொந்தக்காரங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னோ, இந்த பரிகாரத்தை செஞ்சதுனாலதான் உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியக்கூடாது. இதை மட்டும் நீங்க ரகசியமா பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அது உங்களுக்கு இன்னமுமே புண்ணியத்தை தான் கொடுக்கும். சரி, இப்போ இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தான் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. மத்தபடி வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய போறீங்கன்னா சுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யணும். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்து நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு எந்த ஒரு மாலை போட்டு அலங்காரம் பண்ணணுங்கிற ஒரு பரிகாரத்தையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா ரெண்டாவதா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பஞ்சமி திதிக்கான 3 வீடியோக்களை நான் உங்களுக்காக கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஏன் இத்தனை வீடியோ நான் உங்களுக்காக கொடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த பரிகாரம் செய்ய முடியுமோ, எந்தெந்த பொருள் உங்ககிட்ட இருக்குமோ அதை வச்சு அந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா நாளைய நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இப்படி பலவிதமான பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நாம அரிசி டப்பால தான் செய்ய போறோம். அதாவது நாம இந்த பிரியாணி இலையோட இன்னும் ஒரு பொருளை சேர்த்து அரிசி டப்பால மறைச்சு வைக்க போறோம். நீங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரிசி டப்பால இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம்.
தனியா ஒரு டப்பா எடுத்துக்கணும், அதுல அரிசியை கொட்டி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற மாதிரியான அவசியம் கிடையாது. இப்போ பிரியாணி இலையோட நாம வைக்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இந்த வீடியோல போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய நேரத்துல நீங்க தாராளமா செய்யலாம். பணவசிய நேரத்துக்கான பதிவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வரக்கூடிய 2 பணவசிய நேரத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த டைம்ல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். உங்க வீட்ல கிச்சன்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எங்க இருந்தாலும் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 520. அதுக்கு அடுத்த லைன்ல வைன் ஃபால். இந்த ஏஞ்சல் நம்பருக்கு கீழே இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. இந்த வைன் ஃபால்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த 520ங்கிற ஏஞ்சல் நம்பரும் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்படி பிரியாணி இலையில 520 வைன் ஃபால் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. அது 10 ரூபாய் நோட்டா இருக்கலாம், 20 ரூபாய் நோட்டா இருக்கலாம், 50 ரூபாய் நோட்டா கூட இருக்கலாம். உங்க வசதியை பொறுத்து உங்க கையில இப்ப எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. இந்த ரூபாய் நோட்டை நாம 1 மாசம் வரைக்கும் எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த போறது கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ரூபாய் நோட்டுக்கு நடுவுல இந்த பிரியாணி இலைய வச்சு ரூபாய் நோட்டை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டோட சேர்த்து பிரியாணி இலையையும் நீங்க அரிசி வைக்கக்கூடிய டப்பால மறைச்சு வச்சிருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரியாணி இலையும் ரூபாய் நோட்டும் அரிசி டப்பாக்குள்ள இருக்கிறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க மறைச்சு வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி பிரியாணி இலையையும் ரூபாய் நோட்டையும் அரிசி டப்பால வைக்கும் போது மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க வைங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க அரிசி டப்பால நான் சொன்ன மாதிரி மறைச்சு வச்சிருங்க. இந்த ரூபாய் நோட்டும் பிரியாணி இலையும் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல இந்த ரூபாய் நோட்டை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு, கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு, விளக்கு ஏத்துறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள், அரிசி, கல்லுப்பு இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்குறதுக்காகவும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களால முடியும்னா இந்த ரூபாய் நோட்டை எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்க விருப்பம் தான். உங்க சூழ்நிலையை பொறுத்து நீங்க செஞ்சுக்கோங்க. அடுத்ததா அந்த பிரியாணி இலையை எடுத்து அடுத்த மாசம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. நிச்சயமா இந்த 1 மாசத்துக்குள்ளேயே பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்கூடா பாப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண தடைகளும் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.